Hi guys, welcome back to my channel Sam Fits. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு 4 இம்பார்ட்டன்ட் செஸ்ட் ஒர்க் அவுட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா பிகினர் டு இன்டர்மீடியட்ஸ் எல்லாருக்குமே சூட்டபிள் ஆகும். ஸோ இந்த ஒர்க் அவுட்டோட ஃபார்ம், போச்சர் எப்படி கரெக்டாக போடணும் வித்தவுட் மிஸ்டேக் இல்லாமல் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் என்ன மாதிரி போடுறோம் அப்படின்னு. So before going to the video, please subscribe my channel, support my channel, and let's go to the video. ஓகே கைஸ், பெஞ்ச் ப்ரெஸ் எப்படி கரெக்டான ஃபார்மில் போட போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோவில் வர மாதிரி நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இதில் வர மாதிரி 1 2 3 இதில் வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் ஷோல்டருக்கு கொஞ்சம் வெளியே இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. தென் க்ரிப்பு இந்த மாதிரி பிடிக்கவே கூடாது, சூசைட் க்ரிப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக உங்கள் 2 தம்மையும் உள்ளே வச்சு லாக் பண்ணிக்கோங்க. தென் பொறுமையாக லிஃப்ட் பண்ணி பெஞ்ச் ப்ரெஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்லோவாக கீழே இறக்கிட்டு மேலே பொறுமையாக லிஃப்ட் பண்ணுங்கள். இறக்கும்போது அந்த ராட் பார்த்தீங்கன்னா உங்களோட செஸ்ட் லைனில் லைட்டாக டச் ஆகிற மாதிரி இருக்கணும், பட் பவுன்ஸ் பண்ணக்கூடாது. பொறுமையாக டச் பண்ணிவிட்டு பொறுமையாக மேலே கொண்டு வர மாதிரி லிஃப்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த ராட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்கும், அன்ஈவனாகவே இருக்காது. அதே மாதிரி நான் 2 லெக்ஸும் நல்லா ஃப்ளோரில் ப்ரெஸ் ஆகிட்டு என்னோடய செஸ்ட் நல்லா அப்லிஃப்ட் பண்ணி பொறுமையாக டவுன் பண்ணி பொறுமையாக லிஃப்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஃபார்மேஷனே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒர்க் அவுட்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா இன்க்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ். இன்க்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நம்ம அப்பர் செஸ்ட் நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிஃபோர் நம்ம இது போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட சீட் அரேஞ்ச்மெண்ட் ப்ராப்பராக இதில் பண்ணிக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஹைட் டிஃப்ரென்ஸ் சேஞ்சஸ் ஆகும் ஒவ்வொருத்தருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ க்ரிப்பு அதே தான், நம்ம ஃப்ளாட்டில் பிடிச்ச மாதிரியே தான். ஷோல்டருக்கு கொஞ்சம் வெளியே பிடிச்சிட்டு நம்ம தம் 2யும் உள்ளே நல்லா ஃபிக்ஸ் பண்ணி அழுத்தி பிடிச்சிக்கோங்க. ஸோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்க் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோவில் மாதிரி ஒரு ஆர்க் க்ரியேட் பண்ணிக்கோங்க பேக்கில். தென் 2 ஃபீட்டும் நல்லா ஃப்ளோரில் டச் ஆகிருக்கணும். தென் பொறுமையாக லிஃப்ட் பண்ணி பொறுமையாக டவுன் பண்ணி தென் பொறுமையாக லிஃப்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் போடும்போது நீங்கள் ஃபாஸ்ட்டாகவோ அன்ஈவனாக போடக்கூடாது. நீ ஜஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ணி பொறுமையாக ஃபீல் பண்ணி இந்த ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ நான் இன்னொரு ஆங்கிள் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராகவே அந்த ஃபார்ம் தெரியும். ப்ராப்பராக லிஃப்ட் பண்ணி பொறுமையாக டவுன் பண்ணுறோம். ஸோ இந்த ஆங்கிள் தான். மேலே பார்த்தீங்கன்னா இந்த ராட் அன்ஈவனாகவே இருக்காது, ஒரே லைனில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, வாங்க நெக்ஸ்ட் ஒர்க் அவுட்குள்ளே போகலாம். இப்போ போட போகிற ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா கேபிள் ஃப்ளை. கேபிள் ஃப்ளையில் பார்த்திங்கன்னா நிறைய வேரியேஷன் இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன வேரியேஷனில் போட போகிறோன்னா லோவர் செஸ்ட் டார்கெட் பண்ணி தான் போட போகிறோம். ஓகே, வெயிட் ஸ்டார்டிங் எப்போவுமே கம்மியாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 கிரிப்ஸையும் நல்லா ஹோல்ட் பண்ணி கீழே ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி 1 செகண்ட் வச்சுக்கோங்க. தென் 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணி தென் இப்போ புஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஒர்க் அவுட் போடும்போது என் செஸ்ட் மசில் எப்படி ஆக்டிவ் ஆகுதுன்னு நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இதில் வர மாதிரி ப்ராப்பராக ஃபார்மோடு போட்டுக்கோங்க. தென் இந்த ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் அந்த க்ரிப்பை விடும்போது டக்குன்னு விட்டுறக்கூடாது, ஏன்னா அவங்க கைது ஷோல்டரும் இன்ஜுரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோவில் வர மாதிரி 1 ஸ்டெப் பேக்வேர்ட் போயிட்டு தென் உங்கள் 2 கையும் பொறுமையாக விடலாம். இல்லைன்னா 1 ஸ்டெப் பேக்வேர்ட் போயிட்டு 1 by 1 கூட நீங்கள் விடலாம். வாங்க நெக்ஸ்ட் ஒர்க் அவுட்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா பெக் ஃப்ளை. பெக் ஃப்ளை ஒரு ஐசோலேஷன் எக்ஸசைஸ். இது மெயினாக நம்ம செஸ்ட்டோட இன்னர் பார்ட் அண்ட் மிடில் பார்ட்டை டார்கெட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹேண்ட் க்ரிப் பார்த்திங்கன்னா நல்லா ஹோல்ட் பண்ணி நல்லா மசிலை ஃபீல் பண்ணி ப்ரெஸ் பண்ணணும். ஸோ உங்கள் செஸ்ட்டை தான் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம், ஷோல்டர் கிடையாது. ஸோ ஷோல்டரை வச்சு நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, ஏன்னா இன்ஜுரி ஆகிடும். மோஸ்ட்டாக நம்ம செஸ்ட் ஒர்க் அவுட் போடும்போது எல்லாத்துலேயுமே ஷோல்டர் கொஞ்சம் ஆக்டிவ் ஆக தான் செய்யும், பட் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியது செஸ்ட்டு தான். ஸோ அதனால் நல்லா ப்ராப்பராக ஃபீல் பண்ணி ஸ்கியூஸ் பண்ணி போடுங்க. இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா என்னோடய கை வந்தீங்கன்னா மேலே இருக்கும். ஸோ இது வந்து தப்பான ஆங்கிள், இப்படி வச்சுக்கூடாது. நம்ம கொஞ்சம் எல்போவை கீழே இறக்கிட்டு ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆர்க் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற மாதிரி சீட்டிங்கில் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து செஸ்ட்டில் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபீல் பண்ணி போட முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த க்ரிப்பும் பார்த்திங்கன்னா அந்த ரிஸ்ட்டு ஷேக்கே ஆகாது, ஒரே ஆங்கிள்லேயே இருந்து தான் நம்ம செஸ்ட்டை நல்லா ஃபீல் பண்ணி போடுறோம். ஓகே, இன்றைக்கி நம்ம 4 இம்பார்ட்டன்ட் செஸ்ட் ஒர்க் அவுட்டை பற்றி பார்த்துருந்தோம்.
இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அண்ட் போஸ்டர் அண்ட் கண்ட்ரோல், இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு பிகினராக இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ நீங்கள் தயவு செஞ்சு வெயிட் ரொம்ப போட்டு ட்ரை பண்ண வேண்டாம். ஈவன் நீங்கள் ராட்லேருந்தே ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுவே ஒரு 20 to 15 kg வரும். ஸோ அதுலேருந்தே ட்ரை பண்ணுங்கள். அதில் உங்கள் போஸ்டர் அண்ட் ஃபார்ம் கண்ட்ரோல் இது மூணுமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அது நம்ம ஓகே ஆனதுக்கப்புறம் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ தயவு செஞ்சு ஈகோ லிஃப்டிங் பண்ண வேண்டாம். ஸோ ஈகோ லிஃப்டிங் பண்ணிங்கன்னா அது எங்கே கொண்டு போய் முடியும்னா இன்ஜுரியில் தான் முடியும். ஸோ அதனால் அது வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ அடிக்கடி உங்களுக்கு வரணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.